I thought he is my forever. I thought they are my people. Yet இருந்தும் ஏன் இந்த உறவில் வந்து சடனாக ஒரு கேப் விழுந்துச்சு, சடனாக ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடந்துச்சு. why this happened? 5 வருஷங்க நான் தான் வேணும்னு சொல்லி பிடிச்ச என்னை டேட் பண்ணி எல்லாத்தையுமே எதிர்த்தே என்னை கல்யாணம் பண்ணாங்க. 8 வருஷம் டேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரும் பெருசாக வந்ததில்லை, நினச்சதும் இல்லை. அப்படி இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தச்சியூர் ஒரு வேறு பிஹேவியர் அவங்க காட்டுறதை நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதனால நான் இன்னும் அவங்க கண்ணுக்கு அழகாக அட்ராக்டிவாக தெரியுது இல்லையா, தொப்பை போட்டுச்சா, குண்டாயிட்டுனா, சைஸ் போட்டுட்டுனா, இல்லை என்ன ஆச்சு, இல்லை தேர்ட் பார்ட்டி யாராச்சும் இன்வால்வா, அடுத்தவங்க பேச்சு கேட்குறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்குறாங்களா, ஃபேமிலி பேச்சு கேட்குறாங்களா, இல்லை யாரும் சூனியா வச்சுட்டாங்களா எங்களுக்கு நல்லா வாழ்கிறோன்னு தச்சு, இப்போ ஜாதகம் பார்க்கவா, சாமியாரை பார்க்கவா, பரிகாரம் செஞ்சால் சரியாயிருமா, இந்த மாதிரி டாட்ஸ் வந்து நாட் ஓன்லி அப்ளிகேபிள் வென் இட்ஸ் கம் டு ரிலேஷன்ஷிப், பட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கேப் வந்து உண்மையாக பழக்கிற எல்லா உறவுகளுமே நடக்கும். அது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப். we really need to be very matured enough to understand இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. எந்த ஒரு மனுஷன் கூட பர்ஃபெக்டாக தான் யோசிப்பாங்க, பேசுவாங்க, செய்வாங்கன்னு இல்லை. ஸோ எந்த ஒருத்தவங்க ஒரு சின்னதாக பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம தாம் தூம்னு ஆடாமல் மேச்சுவர்ட்டா ஓகே இன்னைக்கு அவங்க இப்படி செய்கிறாங்களா, பேசுகிறாங்களா, இப்படி நடத்துக்கிறாங்க, இதுதான் அவங்க ஏதோ ஒரு நேரம் காலம், ஏதோ ஒரு தசாபுத்தி, ஏதோ ஒரு கர்ம வினைப்படி அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஏன் நிம்மதியை என்ன பார்த்துக்கணும், ஏன் பொறுப்பு. சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவில் இந்த இன்ஸ்டாகிராமில் கேப்ஷன் போடுறதுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஐ லெவல் அப் திஸ் அண்ட் தட். இட்ஸ் குட் தட் யூ லெவல் அப், பட் இன்னொருத்தவங்கள தப்பாக நம்ம நினச்சிட்டு தான் நம்ம லெவல் அப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. ஓகே இந்த மாதிரி பேசிட்டாங்க இவங்க இன்னைக்கு என்கிட்ட, பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனையோ, என்ன மாதிரி நிலைமையோ, என்ன மாதிரி நேரம் சரியில்லாமல் இருக்கும், பரவாயில்ல. இருந்த இந்த 10 வருஷம் காலத்தில் வந்து அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, நான் அந்த நல்லதை மட்டுமே நான் எடுத்துக்கிறேன், தேவையில்லாததை பற்றி நான் யோசிக்கவோ இல்லை மற்றவங்க பேசி அதை ஏன் கர்மாவாக நான் சேர்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். நம்மளுக்காக பண்ணிக்கிறது, நம்மளுக்காக நிறைய விஷயம் பண்ணுவோம். பிடிச்ச லிப்ஸ்டிக் ஷேட் வாங்குறது, மஸ்காரா வாங்குறது, ஹேர்டூ பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, ஸ்கின் கேர், நெயில் கேர், அழகாக ஊற்றுறது, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது, லெவலப் பண்ணுறது, ஒரு வேர்ல்டில் இருக்கிற ஒரு பெட்டரான இடத்துல ஹாலிடே போக நினைக்கிறது, எல்லாமே பண்ணிக்கான உள்ளுக்குள்ளே இன்னர் டிடாக்ஸ் நம்மளை எத்தனை பேர் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப பேருக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சும் சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆணவம் நான் நினைக்க தான் சரி, நான் பேசுறது தான் கரெக்டுன்ற மாதிரி. எந்த ஒரு பர்சன் ஹம்பலாக அவங்க வயசு, அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்காம ஓ இதாம்மா சரி நான் ஹர்ட் பண்ணிட்டேன், சாரிம்மா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி போகிறாங்களோ அவங்க வந்து இறைவனோட ஃபேவரட்டாக இருப்பாங்க. அது அவங்க ஜென்வினாக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்கன்னா. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கேப் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா உறவுலையுமே தான் வந்து வரும். இந்த உலகத்தில் பிறந்த நமக்கே ஒரு எக்ஸ்பயரி டேட் இருக்கப்போ உறவுல வந்து என்னங்க அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ எதையுமே ஹார்டாக ஹெவியாக மனசோடு கேரி பண்ணிவிட்டு நியூ இயர்க்குள்ளே போகாதீங்க. பிகாஸ் த நீங்கள் ஹம்பலாக கைண்டாக வாழ ஆரம்பிச்சிட்ட பிறகு kind to yourself and also to people around you, because இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து காரணம் இல்லாமல் கண்டிப்பாக வரல. காரணம் இல்லாமல் இறைவனோட அனுகிரகம் இல்லாமல் பிளெஸிங் இல்லாமல் ஒரு புல்லு கூட வந்து நகராது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கடவுளை பிலீவரோ இல்லையோ, யூனிவர்ஸை பிலீவரோ இல்லையோ, எதுவாக இருந்தாலையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு பார்த்துட்டாங்க, சூரியன் வருது, நிலா வருது, இல்லை அந்த மாதிரி தான் நடக்கிறது வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து லக்ஸரியாக வச்சுக்கிறது இதெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு விஷயம், நல்ல விஷயம், சூப்பர். ஆனால் அதையும் தாண்டி இன்னர் டிடாக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்லி ஒரு கோவ வார்த்தையில் பேசிடலாம், பிளாக் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அவங்க எத்தனை நாளோ எத்தனை வாரமோ எத்தனை மாதமோ உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு வெளியே காட்டிக்காமல் இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணாலுமே அது நம்ம கருமை வினையை பேசுகிறோம். இன்னொன்று, நான் எல்லாத்தையுமே நல்லா தாங்கி 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 போய் என் செல்ஃப் வேலையவே இறங்கிருச்சிங்க, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்கிற கூட்டம் இன்னொன்று. ரெண்டையுமே பேலன்ஸாக பார்த்தாலே போதும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குதா, ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகணுன்றது விதியா, அது ஒரு சண்டையா, பிரேக்கப்பா, எதுவோ இருக்கோ, மேட்சோர்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே என் லைஃப்பில் இந்த பர்சன் தேதியில் வரணும்னு இருக்குது, இந்த மாதிரி மெமரிஸ் குட் அண்ட் பேட் எடுத்துக்கிட்டோம், நல்ல விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன், கெட்ட விஷயத்தை நான் எடுத்துக்கல, இந்த உறவை நல்லபடியாக நான் வந்து என் பீஸோடு நான் வந்து முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஒரு கிராஜை சோல்வ் பண்ணிக்கிட்டு இப்படி பேசிட்டாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ரொம்ப சீக்காக்கிக்கிறோன்றது தான் வந்து அர்த்தம். பிகாஸ் நம்ம இன்னர் வேர்ல்ட் ரொம்ப முக்கியம், அங்கே தான் வந்து கடவுளே இருக்குது. ஸோ அந்த இன்னர் வேர்ல்டை நம்ம வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அவுட்டர் வேர்ல்டுக்கான வாய்ப்புகள், ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ, நம்ம ரிச்சாக வாழ்கிறதுக்கோ, ஹாப்பியாக வாழ்கிறதுக்கோ, அழகாக வாழ்கிறதுக்கோ, எல்லாத்துக்குமான மூமெண்ட்ஸை வந்து இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அமைச்சு கொடுக்கும். சில பேர் ரொம்ப நம்புவாங்க, என் ஜாதகம் நல்லா தான் நல்லா இருப்பேன், ஜாதகத்தையும் மீறி நீ எவ்ரிடே என்ன செஞ்சு வர, இப்போ இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப க்ளீனாக முடிச்சிட்டிங்கன்னா திருப்தியாக நீங்கள் வந்து அந்த நைட்டு தூங்குவீங்க. ஸோ மறுநாள் தான் அந்த வேலையை பற்றி உங்களுக்கு வருத்தமே இருக்காது. அதே போல தான்
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தவங்க கூட வந்துருச்சா, ஏதோ ஒன்று தப்பாக படுதா, அந்த பர்சன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு வேல்யூ பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுறதுல உங்கள் வெக்கத்தொட்டு பேசுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இதே தியோரியை தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு எனக்கு 5-6 பார்ட்னர் மாற்றிட்டாங்க, வர்றவங்களாம் நம்ம மெக்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு போய் இதுக்கு அப்ளிகேபிள் பண்ணிடுறதுங்க. ஏன்னா அது வந்து டோட்டலாக வேறு டாபிக். அது வந்து ரிப்பிட்டேட்டிவாக ஒரு தப்பு நம்மளுக்கு நடக்குது அப்படின்ட்டுனா கடவுளுக்கு வந்து சும்மா ஆசையில் உட்காந்துக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும். ஆனால் உங்கள் கர்மானால அது நடக்குது, உங்கள் கர்மா வந்து கிளென்ஸ் ஆகுது. அண்ட் அதில் அந்த மூலியமாக நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு லெசனை கற்றுக்கிறதுக்கு இருக்கீங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை வந்து அப்கிரேடட் ஆச்சு. நம்ம நினைக்கிற அப்கிரேடட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மெட்டீரியல் லைஃப்பை நினைப்பாங்க. பெரிய காடி, வீடு, பணம், புகழ், அந்தஸ்து, அழகு. அதை விட ஒரு ஆக்சுவல் அப்கிரேஷன் வந்து இன்னர் செல்ஃபில் நடக்கும். அது வந்து எவ்வளோக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க தெரிஞ்சோ மன்னிக்கிறதோ, அதுக்கு நீங்கள் போய் மகானா உட்காருங்கன்னு நான் சொல்லலை. பட் ஒரு இயரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ நம்மளுக்கு நிறைய இலக்குகள் இருக்கும். நான் ஜிம்முக்கு போகணும், பாடி எந்த மாதிரி கொண்டாடணும், நான் இந்த இடத்துல தான் வேலை செய்யணும், இந்த சம்பளம் எனக்கு வேணும், இந்த காசை நான் அட்ராக்ட் பண்ணணும், இந்த வீடு இந்த இடத்துல நான் வாங்கணும், இந்த காடி நான் ஓட்டணும், இங்கே நான் வெக்கேஷன் போகணும், இந்த பர்சனை நான் டேட் பண்ணணும், நான் இந்த இடத்துல எனக்கு அவார்ட் கிடைக்கணும், நிறையா இருக்கும். இதை வந்து முக்கால்வாசி ஆள் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே நிறையா ஸ்பிரிச்சுவலிசம் பற்றிலாம் தெரிஞ்சவங்க, ஸ்பிரிச்சுவலிசம் இட்ஸ் நாட் ஒன்லி கம்ஸ் டு நான் இந்த சாமி கும்பிட்ற இந்த சாமி தான் பெஸ்ட் அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவலிசம்னாலே வெளியே இருக்கிற விஷயத்த வந்து நம்ம கைண்டாக, அது ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிர் இல்லாத ஒரு பொருளாக இருக்கலாம், உயிர் இருக்கிற மனிதராக இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்மளை ஹர்ட் பண்ணாமல் மற்றவங்கள பெரிய அளவில் காயப்படுத்திடாமல் இருக்க முயற்சி பண்ணுறது. சொல்கிற மாதிரி அது கண்டிப்பாக வந்து ஈஸி கிடையாது. அது வந்து கண்டிப்பாக வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஒர்க் டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஸோ எங்கே உள்ள கோத்தியும் போய் எங்கேயோ காட்டிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த நியூ இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தான். யாராச்சும் நீங்கள் ஏதாச்சும் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஹர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களே தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை நீங்கள் தப்பு பண்ணல ஓகேயா, நீங்கள் இன்னசென்ட் தான், பட் அவங்க பேசின எதுவும் உங்களை ஹர்ட் பண்ணிச்சு, பண்ணது எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, ஒன்று அந்த பர்சன் உங்களுக்கு ஃபார் எவர் வேணும்னா பேசி தீருங்க. இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருந்து இது மூலியமாக என்ன கற்றுக்க பார்க்குறீங்க அப்படின்னு பாருங்க. பிகாஸ் யாருமே எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நல்லதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, யாருமே எல்லா இடத்துலையுமே கெட்டதை மட்டுமே பண்ண மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அது மனித இயல்பு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வந்து சரியான விஷயத்த பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சாமிங்களுக்கு நிறைய விஷயம் செய்கிறோம். மாலை போடுறது, படி ஏறுறது, சபரி போடுறது, தீச்சட்டி தூக்குறது, விரதம் எடுக்கிறது, பூஜிக்கிறதுலாம் வந்து சில பேர் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறது வந்து என்னோட இலக்குங்களை என் கோலை அடையிறதுக்கு மட்டும்தான்ட்டு. ஓகே நான் இந்த மாதிரிலாம் சாமிக்கு செஞ்சேன்னா எனக்கு குழந்தை பிறக்கும், இந்த மாதிரிலாம் செஞ்சால் எனக்கு இந்த வீடு வாங்கிடுவேன், இந்த மாதிரிலாம் செஞ்சு அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிடுவேன், அதுவும் நடக்கும். ஆனால் அதை விட அதிகமாக அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு ஸ்டில் நம்ம வந்து நம்ம தப்பை சீக் வித் யோர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நம்ம ஓகே நம்மளுக்கு இந்த பர்சன் கூட நல்லா தானே ரொம்ப க்ளோஸான வர வச்சு ஏன் அப்படி ஆச்சு, ஓகே ஏன் இந்த கேப் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவையா. இது சப்ஜெக்ட், இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக் ஆக்சுவலி. ஐ கான் பி எக்ஸ்பிளைன் ஒன் வீடியோ. பட் சம்டைம்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். 5 வருஷமாக தீவிர காதலாக இருந்த அவருக்கு கூட ஒரு டைமில் கல்யாணத்துக்கு அப்புறம் மேபி காசு பிரச்சனை வரலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அவர் போன இடத்துல ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு, ஏதாச்சும் வந்திருக்கலாம், இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு மேம் அங்கே ரெஸ்ட் வேணும், ஐ நீட் டு ஷட் டவுன்ப்பா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தொல்லையாக இருக்காமல் துணையாக இருந்தீங்கனாலே அந்த உறவு வந்து இன்னும் அட்டாச்சாக தான் ஆகும். அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு உறவு உங்களோட கஷ்ட காலத்தில் உங்க கூட இருந்திருந்தாங்க, உங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாங்களே, கொஞ்சம் தோணா போதுங்க, அந்த சண்டை வரப்பெல்லாம் நீங்கள் அந்த நல்ல மூமெண்ட்ஸை நினச்சிக்கோங்க. சண்டையோ தச்சூர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டோ வாட் எவர், அந்த இடத்துல நம்ம உலகம் வந்து நம்மளை அப்படியே திணற நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் ஆசைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே போனோம், அதை பண்ணோம், இதை வாங்கணும். ஆனால் கொஞ்சம் ரிட்டர்னில் வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாதப்போ யாரு கூட இருந்தால் அடைக்கலம் கொடுத்தா, அன்பு காமிச்சா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு நல்லதை செய்கிறதோ, நீங்கள் ஜாமாவை வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, ஒரு ப்ரேயர் செய்கிறதோ, அவங்ககிட்ட ஹே எப்படி இருக்கலாம், ஐ மிஸ் யூ, இந்த மாதிரி ஜென்வினாக சொல்லி பேசுகிறதோ, கேர் பண்ணுறதோ, ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு காட்டுறதோ வந்து அவங்க உங்களை பவுச்சுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க அப்படி பவுச்சுக்கிட்டாலுமே கடவுளுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியும். பட் உங்களுக்கு வந்து எஸ் அ ஹியூமனாக இருக்கிற நீங்கள், இறைவனை பிரார்த்திக்கிற நீங்கள் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, எனர்ஜி பூஸ்டாக இருக்கீங்கன்றது நாட் ஓன்லி டு யர் ஃபேவரட் பீப்புள் பட் ஆல்சோ டு யர் ஸ்ட்ரேஞ்சர், இல்லை ஒரு பேட்டான ஒரு பர்சனுக்கு கூட இது உங்களுக்கு தப்பான கன்சியூம் ஆயிடாது. பட் அந்த பர்சன் உங்களை பார்த்து மாறுவாங்க, திருந்துவாங்கன்ற பட்சத்தில் இந்த நியூ இயராதோ உங்கள் மைண்ட் டிடாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸில் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு ஒரு உறவையாக எப்படி நல்லபடியாக எல்லாத்தையும் கொண்டு போகிறதுன்றதையும் பாருங்கள். இன்னர் டிடாக்ஸ், மைண்ட் டிடாக்ஸ் ரொம்ப முக்கியம் தான் சொல்ல வரேன். ஹாப்பி நியூ இயர்.